Hello friends, welcome to GamerXTC. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வெப்சைட் வெறும் 10 நிமிஷத்துல பில்ட் பண்ண போறோம்ன்றத நம்ம பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுக்காக நீங்க வந்து ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. அது போக பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த கோடிங் நாலேஜும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மட்டுமே போதும் உங்களால் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியுன்ற கேரண்டி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் பேசி முடிச்சிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற 9.5 மினிட்ஸில் ஒரு வெப்சைட் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இப்போ போனாங்களா கண்டென்ட்குள்ளே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்சைடுன்ற ஒரு டெம்ப்ளேட் தான் நான் பார்த்தீங்கன்னா பிளாகர்ன்ற வெப்சைட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான மெனு இருக்குது, செம்ம ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த டெம்ப்ளேட்டில். ஸோ அதுக்காக தான் நான் இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான பட்டன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகர் வெப்சைட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து www.blogger.com போய்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக தேவை. லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டோட டைட்டில் கேட்கும். எஸ், என்னோட சேனல் நேம் தான் நான் இப்போ கிரியேட் பண்ண போறேன், GamerXTC. ஓகே, இப்போ வந்து அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவல் GamerXTC தான் கொடுக்க போறேன். அது கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்க போறேன், ராஜான்ட்டு. என் நேம் தான் ஒரிஜினல் ஓனர் ஆஃப் தி வெப்சைட். ஸோ அதான் கொடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். போஸ்ட், ஸ்டேட்டஸ், கமெண்ட்ஸ், ஏர்னிங்ஸ், பேஜஸ், லே அவுட், தீம், செட்டிங்ஸ் சொல்லி ரீடிங் லிஸ்ட்னு சொல்லி எக்கச்சக்கமான டேப் இருக்கு. இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எங்க போகலான்னு பார்த்தீங்கன்னா தீமுக்குள்ள போய்க்கலாம். தீமுக்குள்ள போயிட்டு இங்க யாரோ இருக்கு தெரியுங்களா, இங்க கிளிக் பண்ணி ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க போய் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணணும். இது வந்து XML ஃபைல். இந்த XMLோட ஃபைலோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது டெம்ப்ளேட் இது பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிளாக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வியூ பிளாக் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தீம் கம்ப்ளீட்டாக நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். பேஜும் நல்லா ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லே அவுட் தான் நம்ம போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மேட்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹெட்டர் லோகோ நம்ம மாற்றிடலாம். ஹெட்டர் லோகோ பார்த்தீங்கன்னா இன்சைடு அந்த வெப்சைட் ஓனரோட லோகோ இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ வந்து நம்மளோட லோகோ அப்லோட் பண்ண போகிறோம். சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணியாச்சு. லோகோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து GamerXTCன்னு சொல்லி நான் ஒரு லோகோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். இதோட ரெசல்யூஷனான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கொடுக்கணும், இன்ஸ்டெட் ஆஃப் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஐ வில் கோயிங் டு யூஸ் திஸ் லோகோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் லோகோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ணுற பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். மெயின் மெனுக்குள்ளே போய்க்கலாம். மெயின் மெனு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க தெரியுங்களா, இதெல்லாம் தான் மெயின் மெனுஸ். இங்கே நீங்கள் என்னென்ன இது பார்க்குறீங்களோ அதெல்லாம் தான் அங்கேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஆல்டர் பண்ணுற பாருங்க, எடிட் கிளிக் பண்ணி வெப் சர்வீசஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிட்டேன். இந்த அண்டர்ஸ்கோர்டெல்லாம் இருக்குது தெரியுங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சப்மெனு. ஃபியூச்சர்ஸ் இருக்குது தெரியுங்களா, அதோட சப்மெனு. டபுள் அண்டர்ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அந்த சப்மெனுக்கும் ஒரு சப்மெனுன்றதா டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா அது அந்த மாதிரி எடுத்துக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு மெனு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா SEO சர்வீசஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஏரோஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம வந்து கீழே தண்ணினா மெனு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க, நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. ஹோம் பட்டன் இருக்குது, வெப் சர்வீசஸ், SEO சர்வீசஸ், கேம்ஸ் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணாமோ அதே மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள், அபவுட் மீ, இதெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னை பற்றி நான் இதில் எழுத போகிறேன். ஆல்ரெடி நான் மேட்டரை ப்ரிப்பேர் பண்ண வச்சனால நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சப்டொமைன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து GamerXTCன்னு சொல்லி ஒரு GoDaddyன்ற வெப்சைட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே வந்து நான் வந்து www.gamerxtc.com சொல்லி கஸ்டமில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸ்குள்ளே இருக்கும் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் GoDaddyன்ற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் GamerXTCன்ற டொமைன் ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ் DNSக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நம்மளோட ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே நம்ம என்னென்ன ஆல்டர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் தான் நான் ஆல்டர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம்ன்ற இடத்துல வந்து நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். நேம் அதுக்கு பதிலாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க தெரியுங்களா, அங்கே வந்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்து டெஸ்டினேஷனையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அதே இடத்துல.
சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு அடுத்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியது இருக்கு. நேம் www. டெஸ்டினேஷன் google.com கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லிங்க்குள்ள போனீங்கன்னா அங்க வந்து சில ஐபி அட்ரஸ் இருக்கு 216.239.32.21 அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட GoDaddyல போயிட்டு அங்கேயும் நம்ம அப்டேட் பண்ணணும். அப்பதான் இங்க வந்து ரிவர்ட் ஆகும். இப்போ நம்ம சேவ் கொடுத்து பார்க்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கலான்ட்டு. இங்க இருக்கிற நம்ம என்ன கொடுத்துருந்தாங்களோ அது அங்கேயே இருக்கணும், அப்போதான் அது அக்செப்ட் ஆகும். நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா HTTPS நம்மளோட வெப்சைட்டு கிரியேட் பண்ண போறோம். SSL இருந்தால் மட்டும்தான் அது ஒரு செக்யூர்டு வெப்சைட், இல்லைன்னா அது வந்து செக்யூர்டான ஒரு வெப்சைட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா செக்யூர்டு வெப்சைட்னு சொல்லி காட்டிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், செட்டிங்ஸ்லேயே போய் கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டு 7க்கு பதிலாக 5 வைக்கணும். ஏன்னா இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்குள்ள வந்திருக்கோம். போஸ்ட்டில் போயிட்டு நியூ போஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நியூ போஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா how to get free domain name for your website சொல்லி டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேட்டர்லாம் ப்ரிப்பேராக எடுத்து வச்சிருந்தேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் இருக்கிற பப்ளிஷ் பட்டனையும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த கிரியேட் ஆயிடுச்சு ஹோம் பேஜ். நம்ம இந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வியூ பிளாக் கொடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண மேட்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த இது பிளாக்ல பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணிங்கன்னா எங்கேருந்து நம்மளுக்கு ஃப்ரீ டொமைன் நேம் கிடைக்குன்றது நான் ஒரு தடவை வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ தான் நான் இப்போ வந்து ஆர்டிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லேபிள் போயிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு டேக்னு சொல்லலாம். டேக்னு சொல்றதோட இது ஒரு கேட்டகரி. நீங்கள் லேபிள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட இந்த பேஜோட கேட்டகரி. இதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வீசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம என்ன மாற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட். டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணார் இல்லைங்க, அவரோட நேம் போட்டுருது காப்பிரைட் 2019 ஆல் ரிசர்வ்டு. பட் நான் அந்த வெப்சைட் டவுன்லோட் பண்ணுறப்ப பார்த்து டவுன்லோட் பண்ணேன். ஃபூட்டரில் இருக்கிற காப்பிரைட் வந்து என் பேர் நான் மாற்றிக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி அந்த மாதிரி தான் நான் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணேன். அந்த டெம்ப்ளேட் தான் நான் கீழே உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்லேயே கொடுத்துருக்கேன். டீமுக்குள்ளே போயிட்டு இங்கே கீழே யாரோ இருக்குது தெரியுங்களா, அங்கே போயிட்டு எடிட் HTML அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து Ctrl F கொடுத்து டெக் லொகேஷன் BD இந்த டெம்ப்ளேட் கொடுத்த ஒரு டெவலப்பரோட நேம் அதில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட நேம் கொடுத்துக்க போகிறோம். இப்போ 2019/20 இங்கே பார்த்தீங்கன்னா GamerXTCன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா href அந்த URL இருக்குது தெரியுங்களா, அதை நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நான் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு காப்பிரைட் 2020. ஏன்னா நம்ம இந்த வருஷம் தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். GamerXTC ஆல் காப்பிரைட்ஸ்னு சொல்லி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் நான் நியூ போஸ்ட் பார்த்தீங்கன்னா குயிக்காக நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். உள்ள மேட்டரில் எதுவும் டைப் பண்ணல. 5 லேபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி 5 போஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வெப்சைட் பார்க்குறதுக்கு இப்போ நல்லா இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க தெரியுங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து போஸ்ட் வந்து இன்னும் ஜென்ரேட் ஆகல. அதுக்கு ஒரு இது பண்ண வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு தெரியுங்களா, இங்கே போயிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ரீசெட்னு மட்டும் டைப் பண்ணிக்கணும். இப்போ சேவ் கொடுத்து பாருங்க. நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ண போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோம் பேஜில் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். இதில் நான் மேட்டர் கொடுத்துருந்தேன்னா இங்கே வந்து தம்ப்நெயில்ல வந்து பளீர்னு வந்திருக்கும். இப்போ நான் கொடுக்காதனால அது வரல. லேஅவுட்டுக்குள்ளே போய்க்கிறோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் விஜெட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு நான் என்கிட்ட எந்தெந்த சோஷியல் மீடியாலேயோ அதெல்லாம் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் ஓனரோட URL இருக்குது, அதுக்கு பதிலாக என்னோட URL வச்சுக்கிறேன் GamerXTCன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கும் நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ நீங்கள் பேஜ் பார்க்குறீங்க தெரியுங்களா, ஓரளவுக்கு தரமான ஒரு வெப்சைட் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஃபெவ் ஐக்கான் இருக்கும், அதை நம்ம மாற்ற போகிறோம். ஃபெவ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. சூஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு FAV PNG ஃபைல் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் அப்லோட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 100x100 பிக்சலில் இருக்கணும். அது சைஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 100 KB இருக்கும். இப்போ நான் பாருங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் நம்மளோட பேஜுக்குள்ளே போயிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க தெரியுங்களா, இப்போ வந்து பீன்னு எழுதிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ GamerXTC மாறிடுச்சு. இதுதான் நம்ம ஃபெவ் ஐக்கான்றது. இது பார்க்குறப்ப தான் ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும் லுக்கு. கம்ப்ளீட்டாக பேஜ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி இருக்குது. And friends, yes, that's it. நம்மளோட வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன். ஏன்னா நம்மளோட டைட்டில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல எப்படி ஒரு வெப்சைட் பண்ணுறது இருந்தால், ஸோ மேபி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன். அப்படி நான் பேசுனதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது போக உங்களுக்கு வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். And that's it. That's the end of the video. Right now we're going to say bye.